வருடங்களாகலாம். கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார், பெருக பண்ணுவார். இதைத்தான் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் ஒரே வருஷத்துக்குள்ள 1000 மடங்கு ஆசீர்வாதம் கண் முன்னால் நான் அதை பார்க்கிறேன். அவர்கள் அந்த இடத்தெல்லாம் கொண்டு போய் சுற்றி காண்பிக்கும் போது ஆச்சரியம். எனக்குள்ளே ஒரு கேள்வி, எப்படி ஒரே வருஷத்துக்குள்ள 1000 மடங்கு ஆசீர்வாதம், எப்படி இவ்வளவு பெரிய பெருக்கம்? என்னாலேயே அதை கிரகித்து கொள்ள முடியவில்லை. என்ன காரணமாக இருக்கும் என்று மனதுக்குள் யோசித்து கொண்டே இருந்தேன். ஜெபமெல்லாம் முடித்து என்னை காரில் ஏற்ற வரும்போது அந்த தம்பி சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த போது ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினோம். என்ன காரியம் என்று கேட்டேன். ஆண்டவரை இயேசுவை பார்ட்னராக நாங்கள் சேர்த்து கொண்டோம். வரக்கூடிய லாபத்தில் 51% கர்த்தருக்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு, மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு, கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு என்று 51% லாபத்தில் அதிகமானதை கர்த்தருக்கும், 49% தான் எங்களுக்கும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானம் பண்ணி அர்ப்பணித்து ஜெபித்தோம் என்பதாக அந்த தம்பி சொன்னார். அப்போதான் எனக்கு அந்த காரியம் விளங்கிற்று. அந்த ஆசீர்வாதத்தின் ரகசியம் விளங்கிற்று. இயேசுவை பங்காளராக சேர்த்து கொண்டாங்க. அவருக்கு லாபத்தில் பெரும்பகுதியை கொடுத்தார்கள். அதனால் பல மிஷினரிகளை தாங்க, ஆலயங்களை கட்டி கொடுக்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் அவங்க தீவிரமாய் தியாகத்தோடு கொடுத்து வந்ததை நான் கேள்விப்பட்டு, இதுதான் ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்பதை அறிந்து கொண்டேன். லூக்கா 6:38 இயேசு என்ன சொன்னார்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும் என்று சொன்னார். சுயநலவாதிகளை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? நாம் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவளுமாய் இருந்தால்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். என்கிட்ட கொடுக்க என்னங்க இருக்குது? அப்படி ஏதோ கொஞ்சம் சம்பளம் வருது, கொஞ்சம் பிஸ்னஸில் வருது, என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதில் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்கள் கொடுக்கலாம்.